அண்ணா கொஞ்சம் சைடுண்ணா அண்ணா. நமது கழக பொதுச் செயலாளர் மதையார் கூறிய அந்நியார் அவர்கள் இந்த தொண்டர் படையின் அணிவகுப்பை ஏற்று கழக கொடி ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொண்டர் படை சார்பாக Down. Down. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கேப்டனுடைய 72வது பிறந்த நாள் விழா. தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கழகத்தினரால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கேப்டன் இல்லாத முதல் பிறந்தநாள் இது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவலியையே கொடுத்திருக்குது. இருந்தாலும் கேப்டன் வகுத்த வழியிலே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் வறுமை ஒழிப்பு தினத்தை தலைமை கழகம் முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நகரம், ஒன்றியம், பேரூர், கிளைக்கழக, மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, முழு உருவ சிலை, மார்பு அளவு சிலை இரண்டுமே கேப்டன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்கின்ற 50,000, எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு உணவு, அப்புறம் பனை விதைகளை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அப்புசுவாமி அவர்களுடைய மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையான 30 ஆண்டு காலம் காலில் செருப்பு கூட போடாமல் மக்களுக்காக உழைச்சவருக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்க மலைவாழ் மக்களை அளித்து இன்னைக்கு அப்புசுவாமி அவர்களுக்கு தலைமை கழகம் மூலமாக ஒரு 2 வீலரை கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு டெல்லி தமிழ் சங்கம் நாங்கள் போனப்போ கேப்டனுக்காக பத்மபூஷன் அவார்டு வாங்க சென்ற போது ஆண்டுதோறும் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தலைமை கழகத்தின் சார்பாக
டெல்லி தமிழ் சங்கத்திற்கு வழங்குவோம் என்று சொன்னோம். அந்த வகையில் 1 லட்சம் ரூபாய் டெல்லி தமிழ் சங்கத்திற்கு வழங்கி இருக்கிறோம். இன்றைக்கு மாலை டெல்லி தமிழ் சங்கத்திலே கேப்டனுடைய பிறந்த நாளை அஞ்சலி செலுத்தி அங்கு சற்றேறக்குரிய ஒரு 20 மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவியாக அந்த பணத்தை கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சண்முக பாண்டியனுடைய திரைப்படமாகிய இன்னைக்கு நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த என்ன டைட்டில் அப்படின்றது எல்லாமே வெகு விரைவிலே டைரக்டர் பொன்ராம், ப்ரொடியூசர் முகேஷ், கேமராமேன் எல்லாருமே வந்து வெகு விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக படத்தின் டைட்டில் என்ன என்பதை உங்களுக்கு அறிவிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பெயர் வைக்காம இருந்தோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். இன்னைக்கு கேப்டன் டிவி, கேப்டன் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆலயமும் இனிவேளை யூடியூப் சேனலாக டிஜிட்டலில் நீங்கள் எல்லாருமே காண இருக்கிறீர்கள். அதுக்கான லோகோவும் வெளியிட்டிருக்கிறோம். கேப்டனுடைய பாடல்கள் 3 டிஸ்கில் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கோம். எல்லாமே இன்னைக்கு செஞ்சுருக்கோம். இன்னைக்கு மாலை வரைக்கும் வருகின்ற அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உணவு அளிக்கப்படும். இங்கே பத்திரிகை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்குமே கேப்டன் பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டனுடைய இல்லை, கேப்டன் வந்து தேர்தலில் நின்ன உடனே 2006 நம்ம முதல் தேர்தலிலே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கேப்டனுடைய கனவு லட்சியம் இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோலேயே தெளிவாக கொடுத்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நான் சொன்னால் அதே ஒரு 1 hour ஓடும். அவரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத, வறுமை கோட்டுக்கு கீழ் மக்களே இல்லாத நிலையை உருவாக்கி படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயம், நெசவு இரண்டும் ஒரு மனிதனின் கண் எப்படியோ அதுபோல 2 தொழில்களும் சிறக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி, உணவு, இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இது எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதான் கேப்டனுடைய மிக முக்கியமான கொள்கை எல்லாமே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், நதிகளை இணைக்க வேண்டும். இன்னைக்கு கர்நாடகாவில் நம்ம தண்ணி வேணும்னு கேட்குற போது அவங்க தரமாட்டாங்க. அவங்களுக்கு டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க திறந்து விடுறாங்க. ஸோ வருகின்ற தண்ணீரை சேமிக்கின்ற தொலைநோக்கு பார்வை திட்டம் நம்மக்கிட்ட இல்லை. கடலில் போய் கலந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தடுப்பு அணைகளை அமைத்து நிச்சயமாக விவசாயமும் நெசவும் காக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா என்று ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே கட்டுக்குள்ள இரும்புகரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். இது எல்லாமே தான் கேப்டனுடைய கொள்கை லட்சியம். எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன். ஸோ இந்த பிறந்த நாளில் அவர் இல்லாமல் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த முதல் பிறந்த நாளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக அவருடைய கனவு லட்சியம் கொள்கையை நிச்சயம் தேமுதிக வென்று எடுப்போம் என்று இந்த நாளில் நாங்கள் சூளுரை ஏற்கிறோம்.